எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக, ஓய்வு நாளுக்காக நாங்கள் விரிசத்துகிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று வேதம் சொல்கிறது. இந்த ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாக ஆசரிக்க எங்களுக்கு பெருந்தன்மையாக சொல்கின்றோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே எல்லார் மேலும் கண்ணோக்கி பார்க்கிறவர் என்பதை நாங்கள் உலகம் நீ வேதத்திலே சொல்லப்படுகிறது போல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் உன்னிடத்திலே அதிகமாக விசுவாசம் வைத்து அதிலிருந்து நாங்கள் நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் எங்களை கிருபை தரும்படியாக சொல்கின்றோம். நாங்கள் சிந்திக்கின்ற வசனங்கள் மூலமாக ஆண்டவர் எங்களோடு கூட விடைபடும்படியாக சொல்கின்றோம். தொடர்ந்து நடக்கும் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் உள்ளார் ஜெபங்களும் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். யோவான் 11:40. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, விசுவாசம் என்பது நம்பிக்கையை குறிக்கிறது. ஒருவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது அந்த நம்பிக்கை பூரணப்படுவதாக இருக்கிறது. சாதாரணமாக நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாகனங்களை நாம் உபயோகப்படுத்துகிறோம். சிறு பிள்ளைகள் சைக்கிளில் போவாங்க, கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பைக்கில் போவாங்க, அதை தாண்டி உள்ளவர்கள் காரில் போவாங்க. இதையெல்லாம் நாம் அன்றாட நாட்களில் நாம் உபயோகப்படுத்துகின்ற ஒன்று. அப்படி உபயோகப்படுத்தும் பொழுது நாம் ரோட்டிலே சென்று கொண்டிருக்கின்றோம். நமக்கு எதிராக வாகனங்கள் அதிகமாக வருகின்றது, அதிகமான போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் நாம் சரியாக நம்முடைய பாதையை நாம் சென்று கொண்டே இருக்கின்றோம். எதிராக வரும் வாகனங்கள் வந்தாலும் கூட இப்படி போனால் நாம் இதை கடந்து விடலாம் என்று நாம் நம்முடைய மனதிலே முடிவெடுக்கிறோம். பொதுவாக கார் ஓடும் பொழுது இவ்வளவு வேகத்திலே இவ்வளவு ஸ்பீடாக செல்லும் பொழுது அந்த டேனையும் திரும்ப முடியும். இவ்வளவு வேகத்தில் இந்த இடத்துல 2 பேர் போறாங்கன்னா, ஒரு பைக் வந்து ஒரு கார், இன்னொரு பக்கம் ஒரு கார் வருகிறது என்று சொன்னால், இது இரண்டுக்கும் இடையிலாக நாம் சென்று விடலாம் என்று நம்முடைய மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுகிறது, நம்பிக்கை தோன்றுகிறது. இப்படி சென்றால் ஒன்றும் நடக்காது, யாரையும் நம்ம நினைச்சிட மாட்டோம், சரியாக நம்ம செஞ்சுக்கலாம். அதுபோல பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும் பொழுது சைக்கிளில் போகும் பொழுது எதிராக வாகனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் நம்ம ரோட்டில் இடதுபுறமாக போகும் பொழுது இப்படி போனால் நம்ம வாகனத்தை நம்ம இடிக்காமல் சென்று விடலாம் என்று நாம் நம்முடைய பாதையிலே நாம் செல்கின்றோம். நாம் நம்புகிறோம், அதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தின் பலன் என்ன? நாம் நம்முடைய இடத்தை கடந்து எந்த விதமான இடர்பாடுகள் இல்லாமல் நாம் அதை கடந்து விடுகின்றோம். ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது, விசுவாசம் வைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நன்மைகளை கொடுப்பதற்கு வல்லவராக காணப்படுகின்றார். 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, வாசியுங்கள். 2 நாளாகவும் 16:9. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் விளாவிக் கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் விளாவுகிற கண்களாகவும், தம்மை எண்ணி வருகின்றவர்களுக்கு, உத்தம இதயம் கொண்டிருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற கண்களாகவும் இருக்கின்றன.
ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான காரியங்களையும், எல்லா விதமான பிரச்சனைகளையும், நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற அன்றாட வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை அனுதினமும் நம்மை பார்க்கிறவராக காணப்படுகின்றார். ஆதியாகமத்திலே ஆபிரகாமின் அடிமை பெண்ணாகிய ஆகாரை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள் அவளை கடுமையாக நடத்தினபடியா அவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனார். இந்த வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீர் சந்தையில் கர்த்தருடைய தூதனானவர் அவளை கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரை எங்கிருந்து வருகிறாள், எங்கே போகிறாள் என்று கேட்டார். அவள், என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்று பதிலளித்தார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையில் கீழே நீ அடங்கியிரு, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும், நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் அங்காளைப்பை கேட்டபடியினாலே அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக, அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் அவனுடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் தன் சகோதரர் எல்லாருக்கும் அவன் எதிராக அவன் குடியிருப்பான் என்று சொன்னான். அதை அவன் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை நான் வாசிக்கலாம். அப்பொழுது ஆகார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீ என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டார். ஆகையால் அந்த துறவு லாகாய் ரோகி எனப்பட்டது. லாகாய் ரோகி என்றால் நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று அர்த்தம். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கின்றவராக காணப்படுகிறார். இந்த ஆகார் ஓடி போகிறார். ஆண்டவர் அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ எங்கும் ஓடி போகக்கூடாது, மீண்டுமாக உன் நாச்சியாரடைக்கு போய் அங்கே அவள் கைக்குள்ளாக அடங்கியது, நான் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இஸ்மவேல் ஃபேமிலி குடும்பம் என்று யாரை சொல்வது என்று சொன்னால் முஸ்லீம் ஆட்களை சொல்லுவோம். அவர்கள் பழுகி பெறுவார்கள். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த இஸ்மவேல் என்று அந்த வம்சாவளிக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறவராக காணப்படுகின்றார். அந்த சந்ததி மிகவும் பெருகி பழுகி அனைவருக்கும் எதிராகவும் ஒரு மிகப்பெரிய சிறிய கூட்டமாக இருந்தாலும் மிகப்பெரிய பராக்கிரமசாலியாகவும் இருக்கின்ற ஒரு கூட்டமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் நம்மை காண்கின்ற தேவன். ஆகவேதான் மத்திய 9ஆம் அதிகாரத்திலே அங்கே பார்க்கும் பொழுது இயேசு கண்டார், கேட்டார், பார்த்தார் என்ற வார்த்தைகள் திரும்ப திரும்ப அந்த 9ஆம் அதிகாரத்தில் இடம்பெறுவதை நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நம்மை காணும் போது நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் என்று நாம் பார்க்கலாம். ஒன்று, விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். நம்முடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும்போது வாசியுங்கள். மத்தேயு 9:2. மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த வேத வசனத்திலே ஒரு திமிர்வாதக்காரனை நாம் பார்க்கின்றோம். இயேசு கப்பர்நகம் என்ற பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வீட்டிலே பிரவேசித்தார். அந்த வீட்டுக்குள் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே வாசலுக்கு முன்னதாக அநேக கூட்டங்கள் கூடிவிட்டன. அநேகர்கள் கூடிவிட்டார்கள். ஏனென்றால் ஆண்டவர் வந்திருக்கிறார், ஏதாவது அற்புதங்களை பெற்றுக் கொள்ளலாம், அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அநேக கூட்டங்கள் கூடி வந்தன. அங்கே கூடி வந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் வசனத்தை பகிர்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு இயேசுவினிடத்தில் வந்தார்கள். இயேசு தமது கரத்தை நீட்டி அவனை தொட்டு குணமாக்குவார் என்ற நம்பிக்கையோடு வந்தார்கள். அதுதான் விசுவாசம், நம்பிக்கை.
ஆனால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் காத்திருந்தது. ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கு, உள்ள போக முடியாது, வீட்டுக்குள்ள வாசல்ல அநேக திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆகவே உள்ளே நுழைய முடியாது. ஆகவே எப்படி உள்ளே கொண்டு செல்வது, இந்த கூட்டத்தை தாண்டி எப்படி உள்ளே கொண்டு செல்வது என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆகவே கடைசியாக ஒரே ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள். மேல் கூரையை பிரித்து உள்ளே அவனை இறக்கினால் இயேசுவானவர் அன்னையிலே சென்று விடலாம் என்று அவர்கள் மேற்கூரையை பிரித்து அந்த திமிர்வாதக்காரனை உள்ளே அவன் படுக்கையோடு அவனை இறக்குகிறார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டார். விசுவாசம் என்பது நமக்குள்ளே இருக்கிற ஒரு குணாதிசயம். அதை வெளியே நாம் பார்க்க முடியாது, நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக மறைந்திருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், திமிர்வாதக்காரனை பார்த்து, திமிர்வாதக்காரனுக்கு விசுவாசம் இல்லை, அவனை கூட்டிக் கொண்டு வந்த 4 பேர்களுக்கு விசுவாசம் இருந்தது. ஆண்டவர்களே கொண்டு சென்றால் கண்டிப்பாக இவருடைய திமிர்வாதம் குணமாகிவிடும் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் கொண்டு வந்தார்கள். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். மத்தேயு 9:6 சொல்கிறது, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். அந்த திமிர்வாதக்காரன் அந்தபடியே செய்தான் என்று நான் பார்க்கிறேன். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? முழு மனதோடு நாம் விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்திலே விசுவாசம் நம்பிக்கை வைக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியங்களை கொடுப்பதற்கு வல்லவராக காணப்படுகிறார். நம்மிடத்திலே காணப்படுகின்ற குறைகள், குற்றங்கள் நம்முடைய விசுவாசத்தை அது சோர்ந்து போக பண்ணுகிறது. நாம் நம்பிக்கை இல்லாதவர்களாக, விசுவாசம் இல்லாதவர்களாக நாம் காணப்படுகின்றோம். நம்மிடத்தில் நோய்கள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது, ஞானத்திலே குறைவு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம் முழு மனதோடு ஆண்டவரிடத்திலே நம் விசுவாசத்தை பெருக பண்ணி ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிற்கும் நன்மையான தகவலை கொடுப்பதற்கு அவ்வளவாக காணப்படுகிறார். நாம் ஆண்டவரிடத்திலே விசுவாசம் வைக்க வேண்டும். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கலாம். நாம் ஆண்டவரிடத்திலே விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். 2வது, ஊழியத்திற்காக அழைக்கிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். மத்தேயு 9:9. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்திரையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மற்றனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். இங்கே மத்தேயு என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கின்றோம். இந்த மத்தேயு என்பவன் வரி வசூலிக்கிறவனாக இருந்தான். அவன் ஆயத்துறையில் உட்கார்ந்து வரிகளை வசூலித்துக் கொண்டிருந்த போது இயேசு கிறிஸ்து அவனை ஊழியத்திற்காக அவனை அழைத்தார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லப்படுவது போல, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கலாம். ஆகவே அற்பமானவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். கடந்த காலத்தில் நாம் செய்தியை பார்க்கும் பொழுது இதை குறித்து தான் அநேக வார்த்தைகளை நான் பேசினேன். ஆண்டவர் அற்பமானவர்களை, முடியாது என்று சொல்லப்பட்டவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மோசையை பார்க்கும்போது அவன் தெக்குவாய் மந்த நாள் உள்ளவர். ஆண்டவர் அவனுக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். பார்வோனிலிருந்து இஸ்ரேல் மக்களை மீட்டு எடுப்பதற்கு அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அற்பமான மோசையை தெரிந்து கொண்டு அந்த இஸ்ரேல் மக்களை மீட்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார். உங்களையும் நீங்களும் அற்பமாக எண்ணப்படலாம். ஆண்டவர் உங்களை குறித்து அநேக காரியங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அதுபோலதான் இந்த மத்தேயு என்ற மனிதனையும் கூட ஆண்டவர் தெரிந்து கொண்டார். வரி வசூல் செய்பவன் என்று நாம் பார்க்கும் பொழுது அவன் அநேகத்திலே அதிகமாக வரி வசூல் பண்ணியிருப்பான். அது மட்டுமல்ல, சில நாட்கள் வரி வசூல் பிந்தி இருந்தாலும் கூட அதற்கு இவ்வளவு ரூபாய் பயன் கட்டணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பான். குறிப்பிட்ட இவ்வளவு வசூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இல்லாம
அதிகமாக அவன் வரி வசூல் செய்திருப்பான். ஆகவே எல்லா ஜனங்களாலும் அவன் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவனாய் அவன் காணப்பட்டான். அவன் ரோமருக்கு வரி வசூலிக்கிறவனாய் இருந்தபடியால் ஜனங்கள் அவனை வெறுத்தார்கள். ஆயக்காரர்கள் எல்லாருமே ஜனங்களால் வெறுக்கப்பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் அதிகாரத்தில் இருந்தபடியால் அந்த அதிகாரத்தை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்தார்கள். அளவுக்கு மீறி பணத்தை சேகரிக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சகையூர் என்ற மனிதனும் வரி வசூல் செய்கிறவனாக காணப்பட்டார்கள். கடந்த காலத்திலே நான் பேசினேன். அவன் காட்டத்தை ஏறினான். நான் அவனுடைய விசுவாசம் எப்படியாவது நான் ஆண்டவரை பார்த்துவிட வேண்டும் என்று எண்ணி அவன் அந்த மரத்தின் மீது ஏறி ஆண்டவரை பார்க்க வகை தேடினான். அவனுடைய விசுவாசம் அதை பெரியதாக காணப்பட்டது. ஆண்டவர் சரையை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் நம்மை ஊழியத்திற்கென்று கற்பமாக எண்ணப்பட்ட நம்மை ஊழியத்திற்கென்று அழைக்கிறவராக காணப்படுகின்றார். ஊழியம் என்பது ஒருவனால் செய்கிறது, சபை ஊழியர்கள் செய்வது என்பதுதான் ஊழியம் என்று சொல்ல முடியாது. எல்லாரும் அது ஊழியம்தான். மற்றவர்களுக்கு போதனையை கொடுக்கக்கூடிய போதகர்கள், ஆகவே அது ஒரு ஊழியம்தான். ஆனால் மற்றவர்களிடத்திலே சுவிசேஷத்தை நாம் தனிப்பட்ட முறையிலே அறிவிப்பது, ஒரு வீடுகளுக்கு சென்று அறிவிப்பது, பஸ்ஸிலே செல்லும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்வது, ஆலயத்திலே வேலைகளை செய்வது, ஆலயத்திலே பணிகளை செய்வது, ஆலயத்தை சுத்தப்படுத்துவது, இதெல்லாம் ஊழியமாக தான் கருதப்படுகிறது. ஆகவே நாம் ஏதாவது ஒரு காரியத்தை நாம் ஆண்டவர் நம்மை கொண்டு ஆண்டவர் செய்வதற்கு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார். ஆகவே நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதிலே நம்முடைய ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் பாதிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக நமக்கு அதற்குண்டான ஆசீர்வாதங்களை அவர் கொடுப்பதற்கு அவர் நல்லவராக காணப்படுகின்றார். மூன்றாவது, ஆறுதல் படுத்துகிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, வாசியுங்கள். மத்தேயு 9:22. திரும்பி அவரை பார்த்து, மகளே, திறன் விசுவாசமுடைய ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசு திரும்பி பார்த்து, மகளே, திறன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள் என்று நான் பார்க்கிறோம். இங்கே ஒரு பெரும்பாலான ஸ்திரீ இயேசு அவரை பார்த்து, மகளை திடன் கொள் என்று சொல்கிறார். இதனை புதிய மொழிபெயர்ப்பில் ஆங்கிலத்தில் நாம் பார்க்கும்போது நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகளே, நீ ஆறுதலுடையதாக என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு காண்கிறார். இந்த பெரும்பாலான ஸ்திரீயை ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவளுக்கு ஆறுதலும் தேர்தலும் அடையும்படி அவளை கண்டார். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ஒரு முறை இயேசு எவர் என்னும் பெயருள்ள அவருடைய வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது வழியிலே திரளான ஜனங்கள் அவரை நெருங்கினார்கள். அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலும் 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டு நிச்சயமாய் சுகமாவேன் என்று விசுவாசித்து அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் என்று நாம் இதை பார்க்கலாம். இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை பெறப்பட்டு அந்த ஸ்திரீயை, அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயை, பெரும்பாலுள்ள அந்த நோயை அது விடுபடியாக செய்தது என்று நாம் பார்க்கலாம். இயேசுவை அநேகரும் தொட்டு கொண்டே செல்கிறார்கள். அந்த கூட்டத்திலே எல்லாரும் ஆண்டவரோடு தான் செல்கிறார்கள். ஆண்டவரை பின்தொடர்ந்து செல்லும் பொழுது கண்டிப்பாக அவருடைய வஸ்திரம் மற்றவர்களுக்கு படத்தான் செய்யும். ஆனால் வேண்டும் என்று எப்படியாவது ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுயமாகிவிடுவேன் என்று விசுவாசத்தோடு அந்த சகோதரி அந்த வஸ்திரத்தை தொடும் பொழுது அந்த பெரும்பாலுள்ள இந்த நோய் அவர்களுக்கு சென்று விட்டது என்று நான் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்கு வல்லமை புறப்பட்டு சென்றது. அந்த வல்லமை ஆண்டவருக்கு தெரிந்தது. நம்மளிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு செல்கிறது. நம்மை தொட்டால் சுகமாகும் என்ற விசுவாசத்தோடு ஒரு சகோதரி நம்மை தொட்டிருக்கார் என்று ஆண்டவர் அதை பார்க்கின்றார். அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். மற்றவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று சொன்னபோது பேதுருவும் அவனுடைய கூட இருந்தவர்களும் அங்கே திரளான ஜனங்கள் உங்களை சூழ்ந்து நெருங்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை
தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுவில் வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுத்தமாவதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அதற்கு அறிவித்தார். அவர் அவரை பார்த்து, மகளை, கிடந்து போய் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். லூக்கா 8:45-46 கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எவ்வளவோ வைத்தியர்களுக்கு செலவிட்டு அந்த செலவின் மூலமாக அந்த நோய் சுலபமாக காணப்படுகின்ற இந்த பெரும்பான்மை செய்தியை போல நாமும் காணப்படலாம். எவ்வளவோ நாம் பணம் செலவழித்து விட்டேன், இந்த நோயை நமக்கு குணமாகவில்லை என்று நாம் நினைக்கலாம். ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்திலே விசுவாசத்தோடு, முழு விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுப்பதற்கு நாம் கடவுளாக இருக்கிறார். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன தேவைப்படுகிறது? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் உண்டு. இந்த தேவைகளை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பூரணத்தோடு அவர் கொடுப்பதற்கு அவ்வளவாக காணப்படுகிறார். நாம் இன்றைய நாட்களிலே நம்முடைய தேவைகள் என்ன என்பதை நாம் புரிந்து அவற்றை நாம் ஆண்டவர்களை கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுப்பதற்கு ஆண்டவர் வல்லவராக காணப்படுகிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்து ஆசிரியப்பாராக.